ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது பேக் செயின் ஸ்டிச். இதை வந்து நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அப்போது நம்ம எப்போவும் பண்ணுறது மாதிரியே ஒரு லாக் போட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறமா அதோட ஃப்ரண்டில் ஒரு சின்ன லாக் போட்டு கொடுக்கணும், அதாவது ஒரு சிறிய செயின் ஸ்டிச். அதை தான் நம்ம லாக்குன்னு சொல்லுவோம். அப்புறமா நம்ம பின்னாடி போய் முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ண அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளால் ஒரு லாக் கூட போட்டு கொடுக்கணும். அப்புறமா மறுபடியும் முன்பக்கம் திரும்பி ஒரு நீளமாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடில் திரும்பி ஒரு சின்ன லாக் போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறமா பின்பக்கமாக திரும்பி அந்த செயின் ஸ்டிச்சு உள்ளால் மறுபடியும் ஒரு சின்ன லாக்கு போட்டு கொடுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி தான் ஃப்ரண்டில் ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்டில் ஒரு சின்ன லாக் போட்டு கொடுக்கணும். அப்புறமா அப்படியே பின்பக்கம் திரும்பி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாலேயே ஒரு சின்ன லாக் போட்டு கொடுக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நீளமாகவே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து குர்தியிலெல்லாம் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். அந்த நெக் டிசைனில் அப்படியே பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வந்து இது வரைக்கும் பீட்ஸ் லோட் பண்ண படிக்கலை, அதனால் இப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலே போதும். இந்த ஸ்டிச் வந்து நெக் டிசைனில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நெக் டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆரி ஒர்க்கு படிக்க விருப்பம் உள்ளவங்க நான் வந்து என்னோடய சேனலில் வந்து 1 by 1 அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அதை எடுத்து அப்படியே படிச்சுக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பேக் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி நெக் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து லாங்காக இப்படி ஒரு செயின் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சிறிய நாட்டு போட்டு கொடுப்போம், அப்படி தானே? அப்படியே ஃப்ரண்டில் வந்து ஒரு சின்ன லாக் போட்டதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு திரும்பி லாக் போடுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்டில் தான் இந்த பக்கத்தில் நம்ம வந்து நாட் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அந்த நாட்டுக்கு கூடவே நம்மளோட லாக்கும் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும்.